மொரவாசல் நேருக்கு வணக்கம். மொரவாசலில் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று ரெடி பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு இடமா மாற்றிருக்கிறேன். இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு ஒரு பண்ணை அமைச்சிருக்கிறேன். நேற்று ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பண்ணையில் கிர் மாடு, தார் பார்க்கர், சாய்வால் சொல்லி நாட்டு மாடுகள் வச்சிருக்கிறோம். இங்கே காராம் பசுவை நம்ம எப்படி பெருமையாக பேசுகிறோமோ அது மாதிரி குஜராத்தில் காராம் பசு மாதிரி கிர் மாடு இருக்குது. இதோட காம்புகள் கருப்பாக இருக்கும். நேற்று அந்த மாடு முறை அடித்தது நம்மகிட்ட காலை இல்லை, அதனால ஊசி போடலான்னு முடிவு பண்ணேன். தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. உள்ளவங்க ஏதாவது ஒரு ஊசியை போட்டலாம் சார், நம்மளுக்கு பால் தானே முக்கியம், கண்டு இருந்தால் பால் கிடைச்சிடும் சொன்னாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. அதுக்கப்புறம் கிர்ரு மாட்டோட ஊசி எங்கே கிடைக்குதுன்னு தமிழ்நாடு முழுக்க தேடிட்டேன். நேற்று ஒரு நாளுக்கு ஊசி போடாமல் போனோம்னா கண்டிப்பாக அது முறையடிச்சது பிரயோஜனப்படாது, நம்மளுக்கும் அந்த ஒரு வாரிசை உருவாக்க முடியாது. பெரும்பாலும் கிராமத்தில் முறையடிச்சிருச்சா ஏதாவது ஒரு ஊசியை போட்டு கலப்பு மாடாவே கொண்டு வந்துடுறாங்க. கலப்பு மாடுக்கு எந்த விதமான பவரும் இருக்காது. பால் மட்டும் பார்த்தோம்னா ஒரு இனத்தை வளர்க்க முடியாது. அந்த இனத்தோட சரியான ஒரு ஊசி, சரியான ஒரு காளையை சேர்த்தா மட்டும்தான் அந்த இனம் வீரியமா இருக்கும். தமிழ்நாட்டில் எப்படி இப்போ காங்கேயத்தை பெருமையாக பேசுகிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டையும் அதுக்குண்டான ஸ்டெமன் வச்சு ஊசி போட்டு அல்லது காளையை சேர்த்து தான் நம்ம கண்டுகளை உருவாக்கணும். அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நம்ம கலப்பு மாடு உருவாக்கவே கூடாது. கலப்பு மாடா இருக்கிறத கூட நம்ம ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு நாட்டு மாடா மாத்திடணும்னு சொல்ற ஆசையில கிரு மாட்டுக்கு கிரு ஊசியை போட்டதுல ரொம்ப சந்தோஷம். அந்த கிரு மாட்டுக்கு கிரு ஊசி போட்டது பெரிய கதை. அதுக்கு ஒரு 3-4 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அந்த ஊசி போட முடிஞ்சது. ஆனா எல்லா விவசாயியும் அது பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த மாட்டுக்கு அந்தந்த ஊசிகள் போட்டா மட்டும்தான் முழு பவரோட அந்த மாடு நம்ம கிட்ட இருக்கும். மாட்டை சாமியா பாக்குறோம், வதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு மேல ஒரே ஒரு சின்ன முயற்சி பண்ணா நம்மளோட ஒழுக்கமான நாட்டு மாடுகளாக நம்ம உருவாக்கிடலாம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து வகையான நாட்டு மாடுகளுக்கும் அந்தந்த ஊசிகளை மட்டும் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கண்டுகளாக பிறக்கும். நம்ம நாடே அந்த நாட்டு மாடுகளை வச்சு நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். இது அட்வைஸை எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன முயற்சி இது. எல்லாரும் எல்லா ஊர் மாடுகளும் நாட்டு மாடுகளும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற ஆர்வத்தில் பண்ணுறது. இந்த மாட்டுக்கு அந்த ஊசி போட்டுடலாமா, பால் கறந்துருமா, கூட வருமா சொல்லியெல்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. நம்ம ஒழுக்கமான முறையில் நம்ம ஊசிகளோ காளைகளோ சேர்த்தோம்னா இந்த ஊரே இல்லை, இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும்.